ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக மசாலா அரைச்சி சட்டுன்னு சுவையான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த கிரேவிக்கு 1/2 கிலோ போல் இறாலை எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா சுத்தம் செய்து இன்னொரு பக்கம் மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 10 போல் சின்ன வெங்காயம், கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, முழு பூண்டு, அதாவது 25 to 30 நம்பர் அளவுக்கு பூண்டை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் 3 டீஸ்பூன் கடாயில எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய். சப்போஸ் பச்சை மிளகாய் நல்லா காரமா இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்குங்க, போதுமானதா இருக்கும். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து விட்டுக்குங்க. இந்த இறால் கிரேவி இன்னும் நல்ல ரிச் டேஸ்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேஸ்ட்டை அரைக்கும் போதே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. மசாலா கருகிடாம இருக்கிறதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கி விட்டுக்குங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் இந்த மாதிரி விட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிளீன் பண்ணி எடுத்திருக்கிற இறாலை சேர்த்து விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. மசாலா கூட 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கிரேவி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி விட்டுக்குங்க. இடையே கிளறி விட்டுக்குங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டு கலந்து கொடுத்துக்குங்க. கிரேவி உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓப்பன்லயே 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. அதாவது கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க குக் பண்ணி விட்டுக்குங்க. கடைசியா மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இறால் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்டா நம்ம மசாலா அரைச்சி சேர்க்கும் போது இந்த கிரேவி நல்ல ஒரு மனமும் நல்ல சுவையாவும் இருக்குங்க. இந்த இறால் கிரேவி ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லா வகையான டிஃபன் ஐட்டங்களுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.